Audio Jungle. எங்கள் ஊர் காயல்பட்டினங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஸ்லாங்கில் தாங்க சொல்லலாம். எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிறதுல எங்கள் அக்கா பொண்ணுக்கும் தென் எங்கள் சித்தப்பா பொண்ணாகிய என் தங்கச்சிக்கு உள்ள மேரேஜோட ஃபங்க்ஷன் 5 days ஆஃப் ஃபங்க்ஷனை 2 பார்ட்ஸாக எடுத்து போடலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டோட மொதல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டேயில் பொண்ணு வீட்டு சீர், பொண்ணு வீட்டிலேருந்து பையன் வீட்டுக்கு போகிறது, ஹரிராப்பால் ஹல்வாவில் ஆரம்பித்து சட்டை பனியன்லேருந்து எல்லாமே கொஞ்சம் டெக்கரேஷன்ஸோட செமையாக கொடுத்து அனுப்புவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டேவோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனு. தென் ஃபஸ்ட் டே ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா செகண்ட் டே ஆஃப் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு உள்ள எல்லா வகையான சீரும் வரும். விச் மீன்ஸ் புடவை, சட்டை, ட்ரெஸ்ஸு, சுடிதார், டாப்ஸ், பிளாப்ளாப்ளா பொண்ணுங்களுக்கு சொல்லவா வேணும், அத்தனை வகையான ட்ரெஸ்லையும் எல்லா வகையும் ஒன்று வச்சுட்டு, ஹேண்ட்பேக்கில் ஆரம்பித்து கொண்ட குச்சியில் வச்சு ஓவன், வாஷிங் மிஷின்லாம் வச்சுட்டு, பளிங்கி சாமான்லேருந்து டிஃபன் ஐட்டமில் டிஃபனுக்கு வைக்கக்கூடிய ஐட்டத்துலேருந்து எல்லாமே டெக்கரேட் பண்ணி அவங்க ஸ்டைல்லேருந்து பொண்ணு வீட்டுக்கு வரக்கூடிய சீருங்க. சட்டி பாத்திரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவுமே எல்லாமே வரும் இந்த இதில். ஸோ அதோட கிளிப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. செகண்ட் டேவோட ஃபங்க்ஷன் நாட் ஷெரீஃப்னு சொல்லி வரும். அதாவது சங்கீத்னு சொல்லி பாட்டு பாடுற ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனோட கிளிப்ஸ் மோஸ்ட் கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் வந்து பொண்ணுக்கு ஃபங்க்ஷனில் அந்த கிளிப் மட்டும் கட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் டேவோட ஈவினிங் அதுதான் கொஞ்சம் கிராண்டாக நடக்கும் அந்த சைட்லேருந்து. ஸோ தேர்ட் டேவோட கன்டினியூ பண்ணி பார்க்கலாம். மற்றவங்க சொல்கிற மாதிரி அழைப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அழைப்பு விச் மீன்ஸ் ரிசப்ஷன், மாப்பிள்ளை பொண்ணு ரிசப்ஷன் டைம் அது தேர்ட் டேக்கு முன்னாடி டெக்கரேஷன் ஆரம்பிச்சிருக்கும். பட் ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்குள்ள திங்ஸ் எல்லாமே நம்ம அப்போ தான் பண்ணிகிட்டு இருப்போம். மேல் ஸ்டேஜ் போடுறதுலேருந்து வெளியே டெக்கரேஷன் லைட்டுலேருந்து எல்லாமே அந்த அன்றைக்கி தான் டெக்கரேஷன்ஸ் வச்சு நடந்துகிட்ருக்கோம். ஸோ இது வந்து தேர்ட் டேவோட ஸ்டார்டிங் ஃபங்க்ஷனுங்க. ஈவினிங் நெக்ஸ்ட் டே சண்டே மேரேஜ்னால சாட்டர்டே ஈவினிங் வந்து இந்த அழைப்பு வச்சுருந்தாங்க. விச் மீன்ஸ் ரிசப்ஷன் பொண்ணு வீட்லேயும் இருக்கும், மாப்பிள்ளை வீட்லேயும் இருக்கும். ஸோ பொண்ணு வீட்டில் உள்ளவங்கெல்லாம், பொண்ணு வீட்டை பார்க்க வரவங்களாம் இங்கே வந்து அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ப்ரைஸ் பண்ணிட்டு போவாங்க. விச் மீன்ஸ் துவா கேட்டுட்டு போவாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கும் போய் அவங்களையும் பார்த்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு மோமெண்ட் நடக்கும். இது வந்து பொண்ணு வீட்டோட, நம்ம பொண்ணு வீட்டு சைட்லேருந்து பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஃபுல்லாக பார்க்குறது. ஸோ பொண்ணு வீட்டோட ரிசப்ஷனு இது நடந்துகிட்டு இருக்கும்போதே சைடில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டுக்குள்ள டிஃபனுக்கு ஒரு பக்கம் தோட்டத்தில் சட்டி பாத்திரம் வந்து இறங்கிருச்சு, கறியை வெட்டிட்டு சாப்பாடு ஆரம்பிச்சாச்சு. அந்த செக்ஷன் தான் அங்கே நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இது பொண்ணோட தாய் மாமன் ஆரம்பித்து பொண்ணோட சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே அங்கே இருந்தாங்க. தென் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே அவங்களோட ப்ரெசன்ஸை கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. சரிங்களா? அப்படியே நம்ம வீட்டிலேருந்து எல்லாம் கிளம்பி மாப்பிள்ளை வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. மாப்பிள்ளை வீடு வந்து சொல்ல மறந்துட்டேன், IUML கட்சியோட தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒன் ஆஃப் தி பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறதுனால IUML தலைவர் ஆகிய காதர் மொய்தீனும் நவாஸ்கனி அவங்கெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு ப்ரெசன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களும் வந்தாங்க. பட் டியூ டு அன்ஃபார்ச்சுனேட் ரீசனால் காதர் மொய்தீனால் வர முடியல அவரால். பட் அந்த நவாஸ்கனிங்கிற MP வந்திருந்தாங்க. இப்போ என்ன மொமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டில் இருக்க தாய் மாமா, சித்தப்பா, பெரியப்பா எல்லோரும் சேர்ந்து போய் அந்த மாப்பிள்ளையை போயிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு அங்கே உள்ள ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு வருவோம் இங்கே. ஏன்னா அங்கே உள்ளவங்களையும் இங்கே க்ரீட்டிங்ஸ் பண்ணணும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் அங்கே உள்ள சின்ன பசங்களாம் நம்ம வீடு மாதிரி அங்கேயும் சாக்லேட்ஸ் அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வெல்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டில் எப்படி அன்றைக்கி நைட் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயுமே சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே போய் நம்ம க்ரீட்டிங்ஸ் அண்ட் விஷிங்ஸை சொல்லிவிட்டு நம்ம பேக் டு அவர் ஹோம் டவுன். ஏன்னா நம்ம ஹோமுக்குள்ளே ரிசப்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, வேறு ஏரியா. பட் நம்ம இடத்துக்கு வந்து அங்கே உள்ளது மிச்சத்தை கன்னியூ பண்ணி போய்கிட்டு இருக்கு.
செம்மல்ல நைட் வியூ பார்க்கவே பட்டையை கிளப்பதில்லை. இதுதான் மொமெண்ட்டு. கல்யாண டைம் நெருங்க செம்ம ஃபங்க்ஷன் போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம அலப்பு முடிச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அலப்புக்குள்ளே இன்னொரு சீரான ஒரு சில ஐட்டம்ஸ் வரும். சாக்லேட்ஸு, ட்விஸ்டர்ஸ் நிறைய வந்து திங்கிற ஐட்டம் தான் வரும் இந்த டைமில். அலப்பு முடிஞ்சு விச் மீன்ஸ் ரிசப்ஷன் முடிஞ்சதுக்குள்ள ஃபங்க்ஷனுக்காகி 3rd டேவோட, அதாவது மேரேஜுக்கு முந்தின நாள் இந்த ஒரு இன்னொரு தகவல் வரும். இது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்னாவே சொல்ல தேவையில்ல. குழந்தைங்க ட்ரெஸ்ஸை போட்டு அழகழகாக பட்டையை கிளப்பிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஸ்டேஜ் வீடு ஃபுல்லாக கூட்டம் நிறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம வீட்டில் நைட் சாப்பாடு டைம் நெருங்க வீட்டுக்கு இன்சார்ஜ் இருக்க மாதிரி நம்ம தாய் மாமா தென் நம்ம ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து நைட் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இடியப்பம் வித் இது, அதாவது டிஃபன் ஐட்டம் மாதிரி தான் நைட் வைப்போம். ஏன்னா மத்தியானம் வந்து சாப்பிட்றதுக்கு ஹெவியாக இருக்கக்கூடிய காரணத்தினால சிட்டிக்கறி இது நம்ம ஊரில் ஃபேமஸ், தாளஞ்சோறு இது நம்ம ஊரில் ஃபேமஸ். ஒரு தாளத்தில் 2-3 பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது. இந்த கலரிக்கறி டேஸ்ட் நிறைய பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. பண்ணி பார்க்காதவங்களுக்கு கலரிக்கறியோட ஃபேவரட் சாப்பிட்டா தான் தெரியும். சொன்னால் புரியாதுங்கிற மோட்டிவேஷன் தான். இது ஒரு தட்டோட இது. 2 புரோட்டா, 2 இடியாப்பம், 2 தண்ணி பாட்டில். பட் எவ்வளோ வேணால் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். வயசானவங்களும் வெளியூர்லேருந்து ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவங்களும் உட்காந்து சாப்பிட முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு டேபிள் போட்டு தனி கவனிப்பு நடக்கப்படும். ஃபைனலி டே கம்ஸுங்க. 4th டே ஆகிய மேரேஜ். இதுக்கு அடுத்து இந்த லாஸ்ட் 2 days நிறைய ஃபங்க்ஷன் நிறைய டைமில் நடக்கும். அதை நான் செகண்ட் பார்ட்டில் பாதியை காட்டுறேன். பட் இது ஃபஸ்ட் பார்ட்டோட பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் பொண்ணு இங்கே உட்கார வைப்பாங்க, மாப்பிள்ளை வந்து நிக்கா மஜ்லிஸில் இருப்பாங்க. விச் மீன்ஸ் மேரேஜ் அந்த இடத்துல இருப்பாங்க ஹாலில். நம்ம சைடில் பொண்ணை பார்க்க வரவங்களுக்குலாம் டெக்கரேட் ரெடி பண்ணோம்ல, செம்மையாக பண்ணியிருப்போம். ரிலீஜியன்ஸ் முஸ்லீமை பற்றி தெரிஞ்ச நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். மாப்பிள்ளை பொண்ணு ஒரே இடத்துல ஒன்றா வைக்க மாட்டாங்க. பட் வெளியூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டேஜில் வச்சு நடக்கக்கூடியவங்களுக்கு பக்கத்தில் வைக்க சான்சஸ் உண்டு. நம்ம ஒரு பக்கம் ஃபுல்லாக போயிட்டு மாப்பிள்ளை வரதுக்கு முன்னாடியே அவரை கொஞ்சம் அரைவல் பண்ணுறதுக்கு முன்னாடி மண்டபம்லாம் செம்மையாக இருக்கா, செட் ஆகிருச்சான்னு சொல்லி பார்த்துட்டு போஸ்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம். நம்ம கசின்ஸோட சிப்ளிங்ஸோட ஒரு ஃபோட்டோ போடாமல் எப்படி அதெல்லாம் போட்டுட்டு இப்போ மாப்பிள்ளையோட பைத் ஜாயின் பண்ணிட்டோம். பைத் விச் மீன்ஸ் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வந்து வரும்போது ஓதி துவாவோட வருவாங்க. அதுதான் பைத்துன்னு சொல்லுவாங்க. சொன்ன மாதிரி கட்சிகளுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நவாஸ்கனி எம்பி வந்திருந்தார். தென் அது போக அந்த கட்சியில் உள்ள மற்ற போஸ்டிங்கில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ரிசீவ் ஆகிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை பைத்தை முடிச்சு நிக்கா மஜ்லிஸில் ஏறிட்டார். ரொம்ப ஹாப்பி மூமெண்ட். எங்கே பொறுத்த வரைக்கும் நிக்கா மஜ்லிஸில் வந்து பெரிய அளவில் அந்த ஃபங்க்ஷன் வந்து தாலி கட்டுறதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் பொண்ணு வீட்டில் தனியாக நடக்கப்படும். இங்கே வந்து மேரேஜ் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜை தான் சிம்பிளாக நம்ம நிக்காங்கிறத வந்து முஸ்லீம் ரிலீஜனில் சொல்லுவாங்க. அதில் வந்து சபையோர் சாட்சியாக பெரியவங்களோட க்ரீட்டிங்ஸை விட அவங்க சாட்சியில் வக்கீலாக நின்று ஊர் பெரியவங்க ஓதி துவாவோட நமக்கு நிக்கா பண்ணி வைப்பாங்க. பொண்ணு வீட்டுக்குள்ளே அதே ஃபியர் தான். டக்கு மாப்பிள்ளை வரணும், லேட் ஆகக்கூடாது. அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண நிறைய வெளியூர் ஆட்கள் வந்திருந்தாங்க. அதுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம நவாஸ்கனி எம்பியும் தென் அபுபக்கர் நம்ம எக்ஸ்எம்எல்ஏ கடையனூர் தொகுதி நம்ம ஊர்க்காரர் தான் அவரோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தஃப்தர்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் சொன்ன ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயம் தான். பள்ளியில் வச்சு எந்த பள்ளியில் நடக்குதோ அந்த பள்ளியில் தஃப்தரில் வந்து இவ்வளோ கிராம் நகை போட்டு இவ்வளோ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிக்கு கையெழுத்து போடுவாங்க. நம்மள ஆக்சுவலி வீட்டுக்கு பெரியவரை நம்ம மாமா தென் நம்ம சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே சாட்சிக்கு நம்ம வீட்டு சைட்லேருந்து கையெழுத்து போட்டு கல்யாணத்தை சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கும். ஃபஸ்ட்டு கிராத்துன்னு சொல்லுவாங்க. அது நம்ம வந்து அண்ணன் பையன் தான் ஓதுனார். அவரும் நம்ம பேர் தான் சுலைமான் தான். தென் ஒவ்வொருத்தர் விஷயம் அவரோட ஓதுவலைக்கு செம ஸ்பெஷல் ஆள் நல்லாவே ஓதுனார். ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா சைன் பெரியவங்கள்ட்ட ஒரு பக்கம் வாங்கிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த வாழ்த்துறை வரவேற்புரை அதெல்லாம் நிறையவே நடந்துகிட்ருக்கும். எல்லா கல்யாணத்துலேயும் ஆயுதாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சில பேர்னால் வர முடியாது. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய தாய் மாமா, தென் எங்கள் அண்ணன், தென் மீன்ஸ் காக்கா, தென் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி ஹஸ்பண்டு, தென் அக்கா ஹஸ்பண்டு, இப்போ பொண்ணுக்கு மாமனார் சின்ன மாமனார், அடுத்தது பொண்ணோட அப்பா, ஏன் மாமா தாய் மாமா அவங்கெல்லாம் வந்து அட்டன் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அவங்க வீடியோ காலையே கல்யாணத்தை காமிச்சு சந்தோஷப்படணும். எங்களோட கல்யாணத்தோட மொத்த வேர்ட்ஸுமே இப்போ வரப்போகிறது தான். போட்டு ஒரு இதுவாக போதும் அந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் இருக்காது. நீங்கள் ஃபுல்லாகவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முகமது நிஜாமுத்தீன் அவர்களுடைய மகன் எல்லமர் மலிக் பாதிரா பிபிடி மணாலி மணமகனின் பெரிய தந்தை அல்ஹாஜ் எல்எஸ்எம் முகமது காதிர் சாஹிப் சட்டத்தரணி அவர்களுடைய வக்கீலாக இருந்து 55 கிராம் தங்கநகை அவராக வைத்து சபையோர் சாட்சியாக நான் உங்களுக்கு நிக்கா செய்து வைத்தேன். இதோ சொல்லப்பட்ட மகனுக்கு அவருடைய நிக்காகை நான் ஏற்றுக்கொண்டேன். بارك الله لكما وبارك عليكما وجمع بينكما بالخير والفضل. بارك الله